கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமாம். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது சில வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். அதை நான் எழுதி வைத்திருந்தேன். அது இந்த நாளிலே அது தேவனுடைய செய்தியாக கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைப்பு என்னன்னா விசுவாசத்தின் அளவு. பிரைஸ் தி லார்ட். உங்கள் விசுவாசத்தின் அளவு உங்களுக்கு தான் தெரியும். தெரியுமா தெரியாதா? விசுவாசம்னா என்னன்னு தெரியலையா? எல்கேஜி படிக்கிற பிள்ளை இப்போ எல்லாம் ப்ரீகேஜி போடுறாங்க. ப்ரீகேஜி பிள்ளைக்கு வந்து விசுவாசம்னா என்னன்னு தெரியுமா? அதுக்கு ஆனாவனாவே தெரியாது. எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு ஆனாவனா தெரியாது, தெரியும், மற்றது தெரியாது. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் இப்படி போகிற பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. 15 +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கும் தெரியாது. நம்ம பேசிக்கிறத வச்சு தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அல்லது ஒரு பேரண்ட்ஸோடைய நிர்பந்தத்தினால ஆலயத்துக்கு வராங்க. வாலிப பிள்ளை சொல்கிறேன், ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு விசுவாசம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. எப்போ வரும்? மார்க் 16:16 என்ன சொல்லுது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுக்கிறவன் தான். அப்போ எப்போ விசுவாசம் வருது? ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிற எண்ணம் எப்போ வருது? 15 வயசுக்கு மேலே தான் வரும். அப்போ 15 வயசு வரைக்கும் அவன் குழந்தை தான். 15 வயசு வரைக்கும் அவன் செத்து போனாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். அதுதான். ஏன்னா அவங்க குழந்தை ஸ்டேஜில் தான் இருக்கான். 15 வயசுக்கு மேலே தான் விசுவாசம்னா என்னன்னு கற்றுக்கொள்கிறார்கள். அப்போ விசுவாசம் உள்ளவனாகி அதுக்கப்புறம் எத்தனை வயசு வரைக்கும் அவன் உலகத்தில் வாழ்ந்துட்டு, அதாவது ஒரு உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷன் எப்போ அவனுக்கு விசுவாசம் வருதோ அப்போ அவன் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அப்போ தான் அவனுக்கு விசுவாசமே. 50 வயசில் கூட விசுவாசம் வரும் இல்லையா? அப்போ தான் விசுவாசம் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறான். அப்போது ஒரு விசுவாசத்தினுடைய அளவு, நம்முடைய அளவு எப்போ எந்த அளவுக்கு வருது அப்படின்னா, நாம் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் மேலே போய்கொண்டே இருக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், விசுவாசம் இருக்குதா என்று கேட்டால் எல்லாம் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அப்போது விசுவாசம் என்ன, விசுவாசத்தை குறித்த உங்களுடைய சிந்தை என்ன, அல்லது விசுவாசத்தை குறித்த என்ன அறிவு என்ன, எந்த அளவுக்கு இருக்குது நமக்கு, அதை யோசித்து பார்த்தால் நமக்கு விசுவாசம் அலையை போல் அலைஞ்சிக்கிட்டு அப்படியே இருக்குது இல்லையா? அந்த விசுவாசம் இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் விசுவாசத்தை குறித்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையில் தான் அவங்க விசுவாசம் வைத்திருந்தாங்க. ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாசித்தாங்க. அல்லேலூயா. எலியா பஞ்சகாலம் வந்துருச்சு. எலியா தான் சொல்கிறாரு பஞ்சகாலம் வரப்போகுதுன்னு சொல்லி. பஞ்சகாலம் வந்துருச்சு. எலியாவை கர்த்தர் போஷிக்கணும். அவனை போஷித்து வருகிறாரு. கேரித்து ஆற்றங்கரையில் போய் அவன் போய் உட்காந்துருக்கிறான். உட்காந்துருக்கும்போது யார் கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பா? அவனே எதிர்பார்த்துருக்க மாட்டான், ஒரு காக்கா கொண்டு வந்து கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு ஊழியம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு கூட விசுவாசம் வேணுங்கிறத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ தீர்க்கதரிசனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அதாவது வசனம் சொல்கிறது, பஞ்சம் அதிகமாகிடுச்சு, வெயில் அதிகமானதுனால தண்ணி வற்றம்லாம் குறைஞ்சி போச்சு, தண்ணி ஊற்றம்லாம் இல்லை. இப்போது அவனுக்கு தாகத்துக்கு தண்ணி வேணும், ஒன்றும் செய்ய முடியாது, பசி வேற, இனி காகம் வராது, என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ இந்த இடத்த விட்டு சாரிபாத்துக்கு போ, அங்கே நான் ஒரு விதவிக்கு கட்டளை இட்டுருக்கேன். அதை நினச்சிருப்பான், சரி ஆண்டவரே நான் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவான், சாரிபாத் விதவையாக இருந்தாலும் சாரிபாத் ஊரில் இருக்கிற விதவை வந்து நல்லா தான் இருப்பான், அதனால தான் ஆண்டவர் அங்கே போக சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் போயிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் என்ட்ரன்ஸில் வரும்போதே பார்க்குறோம், அவள் விறகு பொறிக்கிட்டு இருக்கிறான். அவளை கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறான். கண்ணு கொண்டு வர்றதுக்காக போகிறான். அதோட ஒரு அப்பமும் கொண்டு வா அப்படிங்க. அவள் திரும்பி பார்த்து சொல்கிறான், இன்னும் கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, இதை சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போகிறான், வேறு மாவு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நான் சொன்னதை செய்யி. நான் அதாவது தேவன் வந்து பஞ்சகாலம் நீங்கிற வரைக்கும் கர்த்தர் போஷிப்பேன்னு சொல்லியிருக்காரு.
அதனால் நீ உனக்கு செய்ய வேண்டியதை ஆயத்தப்படுத்து, எனக்கு ஒரு அப்பத்தை முதல்ல கொண்டு வா. அவள் என்ன செய்தா தெரியுமா? அப்படியே போனாள் இல்லை, தேவ மனுஷனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவள் போனாள். அப்போ வார்த்தையில் இருக்கிற அந்த விசுவாசம் அவளுக்கு எப்படி என்னன்னு தெரியாது, ஆனால் அவள் தேவ மனுஷன் தெரியுது, இவர் சொன்னால் நிச்சயமாக நடக்கும் என்பதை விசுவாசி. அதுதான் பெரிய விசுவாசம். இன்றைக்கி நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? இதுக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை சோதித்து பார்க்க சொல்லுகிறார். வளர்ந்துட்டோம், உன் விசுவாசம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது? ஆவிக்குரிய ரீதியில் நாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசமும் வளர்ந்துருக்க வேண்டும். சாரிபாத்தில் எத்தனையோ விதவைகள் இருக்காங்க, ஆண்டவர் அவள் வீட்டுக்கு தான் போக சொல்கிறார். அவளுக்கு கட்டளை இட்டுட்டார், ஆனால் அவளுக்கு தெரியல கத்தர் கட்டளை இட்டுருக்காரு. ஆனால் அந்த தேவ மனுஷன் சொன்னத வார்த்தையை விசுவாசித்து அல்லது ஏற்றுக்கொண்டு சொன்னபடியே அதை செய்தால் மாவு தீரல, எண்ணெய் தீரல, பஞ்சகாலம் வரைக்கும் அவளும் அவனுடைய மகனும் கூட இருக்கிற தீர்க்கதரிசியும் சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க, குடும்பம் முழுவதும். ரைஸ்லாம் அப்போ எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்கன்னு கணக்கு இல்லை, அத்தனை பேருக்கும் சாப்பாடு கத்தர் கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறார். ஒருவளுடைய விசுவாசம் அந்த குடும்பத்தையே பாதுகாத்தது. இன்றைக்கி நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்குது என்பதை இன்றைக்கி நம்ம சற்று கொஞ்சம் அதாவது இயேசுவின் வாழ்ந்த நாட்களில் விசுவாசத்தை பார்க்கிறார், விசுவாசத்தை கண்டு உன் விசுவாசம் பெரியதுங்கிறாரு, உன் விசுவாசத்தின்படி ஆகட்டுங்கிறாரு. ஆகவே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு சொல்கிறாரு இல்லையா? அப்படியெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவர் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்லணும், உன் விசுவாசம் பெரியது அப்படின்னா நம்ம விசுவாசம் பெரிதாகிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு எபிரேயரின் புஸ்தகத்தை வாசிங்களேன், 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எது கூடாத காரியம்? நீ விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணுறதும் கூடாத காரியம்தான். நீ விசுவாசம் இல்லாமல் பேசுகிற காரியமும் கூடாத காரியம்தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறது பொய், அபத்தம். அப்போ என்ன சொல்கிறாரு? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத. ஆமாம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், கர்த்தரையை சேவிக்கிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன் என்ன செய்யணும்? அவர் உண்டென்றும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சேருகிற அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஆலயத்துக்கு போகிறோம்னா கர்த்தர் அங்கே இருக்கிறார், நான் அவரை ஆராதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்க போகிறேன், எனக்கு விசுவாசம் இருக்குது, அவர் என் ஜெபத்தை கேட்பார், என் விண்ணப்பத்தை கேட்பார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தின் வளர்ச்சி இருக்குது என்பதை நம்ம தான் கண்டுகொள்ள முடியும். அதனால தான் சொல்கிறார், விசுவாசம் இல்லாமல் நம்ம ஆலயத்துக்கு வர்றது வேஸ்ட்டு. தாவீது அவ்வளோலாம் நிறைய சொல்கிறான். ஆலயத்துக்கு போகும்போது எவ்வளோ காரியம், சந்தோஷம் அங்கே என்னென்ன காணப்படுகிறது என்பதையெல்லாம் பார்க்குறான். அதனால் விசுவாசத்தோடு அவன் பேசுகிறான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் குறைந்து இருக்கிறார்கள் என்பது கர்த்தர் அறிகிறார். அதனால் விசுவாசத்தில் நீங்கள் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து பேசுகிறார் போல தெரியுது. நான் இங்கே உட்காந்து நான் ஜெபம் பண்ணி இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண கொண்டு பொழுது ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற, அதாவது கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பது தான் மேலான காரியம். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்ந்த நாட்களில் கர்த்தரை பார்த்து அவர் செய்த அற்புதத்தை பார்த்து அதை விசுவாசித்தார்கள். ஆனால் இன்றைக்கி நீங்கள் நானும் பாக்கியம் உள்ளவர்கள், காணாமல் விசுவாசிக்கிறோம். அவரை நம்ம பார்த்ததில்லை ஆனால் விசுவாசிக்கிறோம். பரலோகத்தை நம்ம பார்த்ததில்லை ஆனால் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு அதாவது நம்மகிட்ட ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமல்ல, அதை தாண்டி மேலான ஒரு காரியம் இருக்கிறது. நான் காணக்கூடாத ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை நாம் வாஞ்சிக்கிறதுக்கு நாம் இந்த நாட்களில் இந்த பூமியில் எந்த அளவுக்கு கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை கர்த்தர் தான் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் இருக்கிற இந்த விசுவாசத்தின் அளவு உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும்.
அதனால் விசுவாசத்தில் வாழுங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தால் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசம் போச்சுன்னா சுவாசம் போயிடும்னு சொல்கிறாங்க இல்லை. உன் விசுவாசம் போச்சா சுவாசமும் போச்சு. செத்த மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று அர்த்தம். விசுவாசம் இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை தானே, அதைத்தான் சொல்கிறார். ஆகவே விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசி என்றால் விசுவாசம். விசுவாசி யாரை விசுவாசிக்கிறாங்க? கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க. கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்குற பேர் விசுவாசிகள். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் மேலே எந்த அளவுக்கு நாம் அந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 2-7 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. கொண்டு வந்தார்கள். இது கொஞ்சம் பாருங்கள், இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிறது ரைட்டு தான், அதை புரிந்து வாசிக்க வேண்டும். அங்கே படுக்கையில் கிடந்த ஒருவன், அவன் யார்? திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வராங்க. இப்போ இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. அவரை சுற்றி ஜனங்கள் உட்காந்துருக்காங்க. வெளியிலையும் ஆட்கள் இருக்கிறாங்க. கொண்டு வந்தவங்க திமிர்வாதக்காரனை எத்தனை பேர் தூக்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 4 பேர் தூக்கிட்டு வந்திருக்காங்க. 4 பேர் தூக்கிட்டு வந்துட்டு எப்படா உள்ளே போகிறதுன்னு தெரியல, வழியும் விட மாட்டேங்கிறாங்க. இந்த 4 பேர்த்துக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்துச்சு. என்ன தெரியுமா? டேய், நான் 2 பேரும் மேலே ஏறுறோம், கூரையை பிரிக்கிறோம், நீங்கள் 2 பேரும் தூக்கி கொடுங்க. அல்லேலூயா. தூக்கி கொடுத்தோன்னே 4 பேரும் மேலே ஏறி என்ன செய்கிறாங்க? அவனை உள்ளே இறக்குறாங்க. இதென்னடா உள்ளே மேலே இருந்து ஒன்று வருது. அப்போ பார்க்குறாங்க 4 பேர் இவனை இறக்குறாங்க. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இவனுடைய விசுவாசத்தை அல்ல, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை காத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்கள் விசுவாசத்தை பார்த்து நான் ஒருத்தன் சுகமாகணும். உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்கள் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படணும். உங்கள் விசுவாசத்தை பார்த்து நீ யாருக்கு ஜெபிக்கிறையோ அந்த ஜெபம் கேட்கப்பட்டு விடுதலை ஆகணும். அதைத்தான் ஆண்டவர் பார்க்குறார். அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்கிறதை பார்க்குறோம். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் விசுவாசத்தை பார்த்து, ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த 4 பேர் ஆண்டவர் அறிஞ்சதுனால ஆண்டவர்கிட்ட தூக்கிட்டு போக மாட்டான்னு தூக்கிட்டு வந்துட்டாங்க. உங்கள் விசுவாசத்தை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்காக, மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் விசுவாசத்தின் அளவை பார்த்து நீங்கள் ஜெபித்த ஆட்களுக்கு தேவன் விடுதலை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார். என் விசுவாசத்தை கண்டு என் ஜெபத்தை கேட்டு விடுதலை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிக்கலாம். கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் திமிர்வாதம் வர்றதுக்கு காரணம் அவனுடைய பாவம் தான். ஸோ அவர் உன் திமிர்வாதம் நீங்கட்டுன்னு சொல்லலை, ஆனால் என்ன சொல்கிறாரு? பாவம் மன்னிக்கப்படுறாரு. ஏன்னா அடிவேறு பாவத்தில் நிற்கிது, மேலே அது பாவத்தினுடைய ஏற்பட்ட வியாதி நிற்கிது. இப்போ வியாதியை நிற்கினா அடிவேரில் அப்படியே தான் நிற்கும் அந்த எசன்ஸு பூரா. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அடிவேரையே தூக்கிட்டார். இப்போ தூக்குனதுனால விடுதலை ஆயிடுச்சு. நீ எழுந்துச்சு நடந்து போ அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் முன்பாக நடந்து போகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இந்த 4 பேருடைய விசுவாசம் ஒரு மனுஷனை எழுப்பினதென்றால், உங்களுடைய விசுவாசம் அநேகரை எழுப்பணும், அநேகரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு அவங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி கொண்டு வர்றதுக்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். உங்கள் விசுவாசத்தின் அளவு இப்போ எப்படி இருக்குது? அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்முடைய செய்கைகளை தான் வெளிப்படுத்த முடியும். உங்கள் கிரியையை தான் வெளிப்படுத்தும். நீங்கள் எந்த கிரியைகளை வெளிப்படுத்துகிறீங்களோ அதுதான் உங்கள் விசுவாசத்தினுடைய அளவாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சரி, 2வது பாயிண்ட் அதை புரிஞ்சுக்குங்க. அந்த வசனத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு, 4 பேருடைய விசுவாசம் ஒரு மனுஷனை எழுப்பக்கூடுமானால், என்னுடைய விசுவாசம் நான் யாருக்காக ஜெபிக்கிறேனோ அவன் எழும்பணும், அவன் சுகமாகணும், அவன் விடுதலை அடையணும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும். ஆகவே உங்கள் விசுவாசத்தை கண்டு தான் கர்த்தர் கிரியை செய்வார். பிரைஸ் தி லார்ட். அடுத்த 2வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 9வது அதிகாரம் 20 to 22 வரைக்கும் வாசிங்க.
ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரியை குறித்து சொல்கிறாரு. இங்கே எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆ ஆ ஆ இப்போ அவள் என்ன செய்கிறா? பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எத்தனை வருஷமாக இருக்கிறா? 12 வருடங்களாக அவள் எல்லாவற்றையும் செலவழித்து ஒன்றுத்துலேயும் விடுதலை ஆகாமல் இப்போது அவளுடைய சரீரமே நாற்றம் எடுத்து நிற்கிற அளவுக்கு அவளுடைய காரியங்கள் இருக்குது. இப்போது நேரடியாக போகவே முடியாது இயேசு இடத்துல, அந்த கூட்டத்துக்குள்ளே நுழையவும் முடியாது. இப்போ என்ன செய்வது என்று தெரியல. ஒன்று செய்கிறேன், அவருக்கு பின்னாக போய் அவருடைய ஆடையை மட்டும் நான் தொட்டால் போதும். அந்த விசுவாசம். அவர் என் கையில் அவர் கை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அல்லது அவர் என்னை பார்த்து நீ சுகமாக என்று சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் அவருடைய ஆடையை தொடுவேன், எனக்கு சுகம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று அவிசுவாசத்தோடு அவள் போய் தொடலை. விசுவாசத்தோடு தொட்டாள், எனக்கு சுகம் கிடைக்கும் என்று தொட்டாள். அப்போ 100க்கு 100 அவளுடைய இருதயம் விசுவாசத்தில் நிரம்பி இருந்ததை பார்க்குறோம். அதனால் பின்னாடியே வந்து கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டும் பொழுது தொட்ட உடனே சாக்கடிச்சது மாதிரி விடுதலை ஆயிடுச்சு. இதை யார் உணர்றா? கர்த்தர் தான் உணர்றார். என்னிடத்துலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. ஏன் அந்த வல்லமை புறப்பட்டது? அவளுடைய விசுவாசத்தை பார்த்து தான் வல்லமை புறப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? இந்த வல்லமை எதுக்காக புறப்பட்டுச்சு? எத்தனையோ பேர் தொடுறாங்க, அப்போயெல்லாம் வல்லமை யாரும் அவர் மேலே இறங்கலையே. ஆனால் விசுவாசத்தோடு தொடுகிறதுனால தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதை தேவனே இயேசுவே உணர்ந்து சொல்லுகிறார். என்னிடத்துலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, யாரோ என்னை தொட்டிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் தான் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சம்பவங்கள் என்கிட்ட இருக்குது. நேரடியாக வர முடியல, அதனால் நான் உன்னுடைய ஆடையை தொட்டேன், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சுகமாயிப்போ. அந்த வசனத்தை மார்க் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுகிறார். வாசிக்கலாம். மார்க் 5வது அதிகாரம் 30லேருந்து 34 வரைக்கும் உள்ள வசனம். அறிந்து திரும்பி யார் என்றார் நோக்கி, திரளான ஜனங்கள் வந்து நெருக்கிட்டு இருக்காங்க, தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க, கை வைக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க. இப்போ வந்து என்னை யாரையா தொட்டதுன்னு கேட்டால் என்னையா சொல்கிறது அப்படி சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. சீசர்கள் கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே இவ்வளோ பேர் நெருக்கிட்டு வரோம், நாங்களும் உன்னை நெருக்கிட்டு உன்னை தொட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வரோம், என்னை தொட்டது யாருன்னு கேட்டால் யாரை சொல்கிறது? ஆண்டவருக்கு தெரியும், யாரோ விசுவாசத்தோடு என்னை தொட்டிருக்காங்கன்னு தெரியும், இவங்களுக்கு தெரியாது. அந்த தொடுதல் வேறு, நீ சொல்கிற தொடுதல் வேறு. பிரைஸ் தி லார்ட். அந்த தொடுதலை கண்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஆகவே எல்லாம் இழந்து போன நேரத்தில், விசுவாசம் இல்லாத நேரத்தில், விசுவாசம் செத்து போன நேரத்தில் அவளுக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று முளைக்குது. அந்த விசுவாசம் என்ன விசுவாசம் தெரியுமா? இயேசுவை தொடணும், அவருடைய வஸ்திரத்தை தொடணும். தொட்டால் எனக்கு போதும், நான் சுகமாயிருவேன் என்ற விசுவாசத்தில் தொட்டதுனால தான் அந்த தொடுதல் அந்த வல்லமையை வெளிப்படுத்தினது. நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரை நீங்கள் தேடும்போது அந்த விசுவாசத்தின் தேடுதனால கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே வெளிப்படும். நம்புகிறோம். நம்ம நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன். நீங்கள் நம்பிக்கையோடு கேட்டிங்கன்னா அந்த ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிறவர், கிவர். நம்ம பெற்றுக்கொள்கிறார், ரிசீவர். அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கும்போது நம்ம பெற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் அவளுக்கு இருக்கிற 100க்கு 100ஆன அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கும் கர்த்தர் அந்த விசுவாசத்தை, அவளுடைய நீதி, அவளுடைய விசுவாசத்தை காட்டிலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீதியும் விசுவாசமும் அதை காட்டிலும் பெரிதாக இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கி ஆண்டவர் விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவும் முடியாது, தேவன்கிட்ட கிட்டி சேர முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கும் வர முடியாதுங்க. விசுவாசம் இல்லாமல் ஒரு அவிசுவாசி 10 பேர்த்த கெடுத்துடுறான். ஒரு அவிசுவாசி, ஆமாம், விசுவாசி 10 பேரை ரட்சிக்க முடியும். ஏன்னா விசுவாசிக்கு விசுவாசம் இருக்குது, அவிசுவாசிக்கு விசுவாசம் இல்லை. நீ கர்த்தரை விசுவாசிக்கிற, நீ விசுவாசி என்று பேர். கர்த்தரை விசுவாசிக்காதவனுக்கு அவிசுவாசின்னு பேர். பிரைஸ் தி லார்ட்.
மூணாவது பாயிண்ட்டு நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறேன்? மத்தேயு 9வது அதிகாரம் 27லேருந்து 29 வரைக்கும் வசனம். இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 குருடர்கள் அவர் பின்னையே வராங்க. அவன் சொல்கிறாங்க, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். எதுக்கு இறங்கணும், ஏன் இறங்கணும்னு அவன் தெரியாது. ஆனால் அவனுக்கு வேண்டியது பார்வை. இவரிடத்தில் போனால் எனக்கு என் பார்வை கிடைக்கும். குருடனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாமே அவனுக்கு ஒன்றுமே தெரியல, பார்க்கறதுக்கு தெரியல. ஒருத்தன் கையிலாவுக்கு கொடுத்து போனால் தான், இல்லைன்னா கையில் ஒரு குச்சி இருக்கான் தட்டிக்கிட்டே போவான் இல்லையா, எந்த பக்கத்து போகணும் என்னன்னு தெரியவே தெரியாது. ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் இந்த குச்சியில் இருக்குது, அதை தட்டி 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 பார்த்து இதுதான் ரோடு அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பான். அவனுக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் எவ்வளோ நாளைக்கு என் வாழ்க்கையில் இப்படியே இருக்கணும்? இயேசுவை குறித்து அறிந்ததுபடினால இயேசு அற்புதங்களை செய்கிறார், நம் மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை அவர் தான் செய்கிறார் என்று, மருத்துவ ரீதியில் கூட முடியாத காரியத்தை இயேசு செய்கிறார் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறான். அதனால் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஃபாலோ பண்ணும்பொழுது கர்த்தர் அதை பார்க்குறார். அவருக்கு தெரியும் அவன் குருடன், அதுக்கு தான் வர்றான்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவனுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குது? என்னை பின்பற்றி வருகிறதை பார்க்கிறார். விசுவாசத்தோடு அவன் வருகிறதை பார்க்குறாங்க. அதை பார்த்து தான் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். அப்போ அடுத்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த குருடர்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க, வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போது இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாய்? அவர் கேட்குறார் பாருங்க, உனக்கு விசுவாசம் இருக்குதா? என்னை பின்பற்றியே வருகிற நான் இதை சுகப்படுத்துவேன் என்று சொல்லி உனக்கு விசுவாசம் இருக்குதா? ஏன் கேட்குறாருன்னா, உனக்கு பிறவி குருடன், பிறவிலேயே குருடன் ஆயிடுச்சு, இதை உனக்கு விடுதலை ஆகும், நீ பார்வை அடைவாய், நான் ஆண்டவர் குணப்படுத்துவார் என்று உனக்கு விசுவாசம் இருக்குதா? நீ கேட்க வந்தது ரைட்டு தான், உன் ஆசை ரைட்டு தான், உன் எண்ணங்கள் ரைட்டு தான். ஆனால் விசுவாசம் இருக்குதா? அதை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு விசுவாசம் இருக்குதா? அப்போ அவன் என்ன சொல்கிறான்? விசுவாசிக்கிறாயா என்று கேட்கும்பொழுது ஆம் விசுவாசி. அவன் வாயின் வார்த்தை எதிர்பார்க்கிறார். ஆமாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ரைஸ்லா. இன்றைக்கும் நமக்கு விசுவாசம் இருக்குதான்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் கேட்டே சொல்ல மாட்டேங்க, ஆண்டவர் கேட்டே எங்கிட்ட சொல்ல போகிறீங்க? நான் கேட்டது கூட பரவாயில்ல, அவர் இப்போ ஆசிரியர் எப்போ வேணாலும் கேட்பார், அதுதான் கேள்வி கேட்பார். ஆனால் ஆண்டவர் வந்து கேட்டார்னா, பலிபீடத்திலிருந்து கர்த்தர் ஒரு வார்த்தையை கேட்குறாருன்னா அது கர்த்தர் தான் கேட்குறார், மனுஷன் அல்ல. ரைசலா. அவை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு செய்வாருன்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆர் யூ பிலீவ்? அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் விசுவாசிக்கிறான் ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரேன்றாங்க. அப்புறம் அடுத்த வசனம் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு, விசுவாசிக்கிறீங்கள, உங்கள் விசுவாசத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரைசலார். அடுத்த வசனம் போகலாமா? மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? கானானிய ஸ்திரீ, அவளுடைய மகளுக்கு பிசாசினுடைய பிரச்சனை, போராட்டம் அதிகமாக இருக்கிறதுனால யார்கிட்ட கூட்டி போய் அவளுக்கு விடுதலை ஆகலை. ஸோ அவள் வந்து ஆண்டவருடைய கீர்த்தியை, ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவர் சுகமாக்குற காரியங்களையும் அறிந்து அவள் என்ன செய்கிறா, ஆண்டவர் எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சி அவர் என்ன செய்கிறார், பின்னாடி போகிறார். ஒரு கூட்டத்தின் நடுவில் போய் கொண்டு இருக்கிறார். அப்போ பின்னாடியே வர்றார், ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் மகள் கொடிய வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறத என்னால் சகிக்க முடியல, என் மகளுக்கு கொஞ்சம் இறக்கம் செய்வீங்களா? அவர் அமைதியாக போகிறாரு, காதலியே வாங்கிக்கல. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்?
இந்த மனுஷனை தேடி வந்ததுக்கு வேறு எங்கேயாவது போயிருக்கலாம். இன்றைக்கி அப்படி தான். இங்கே பைபிளை தூக்கிட்டு வந்ததுக்கு இந்த அங்கே போனோன்னா குறி சொல்லியிருப்பான், வேப்பலை வச்சு அடின்னு அடிச்சிருப்பாங்க, போயிருக்கும் அப்படி நினச்சிட்டு நினைப்பீங்க. இங்கே இல்லைன்னா குறி கேட்குறவன் யாராவது இருப்பான், அங்கே போகலாம். அல்லது குறி சொல்லுகிற ஆவி உள்ளவர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே செய்யவே, உங்களுக்கு விசுவாசத்தோடு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போனாலும் அங்கே உங்கள் விசுவாசம் செல்லவே ஆகாது. பிரைஸ் தி லார்ட். இவன் நேராக எங்கே வரா தெரியுமா? எங்கேயும் போகல, இயேசு இடத்துல தான் வர, எங்கேயும் போகல. மருத்துவமனைக்கு கூட போகல. அன்றைக்கி மருத்துவமனை ஏதாவது ஒரு வைத்தியர் இருந்திருப்பாங்க, வைத்தியர்கிட்ட கூட போகலை. அல்லது பிசாசை விரட்டுறவங்க யாராவது இருந்தாங்களான்னு தேடி பார்த்துருப்பான், ஒருத்தரும் கிடைச்சிருக்காது. இதுக்கு ஒரே விடுதலை எங்கே போனால் கிடைக்குன்னா அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இயேசு இடத்துல தான் போகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபிக்கிறவங்கள்ட்ட போங்களேன், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கியமாக தெருவில் அந்த வீட்டை, அந்த பக்கத்தில் இடத்த, ஒரு சின்ன இடத்த வாங்கி தான் மேலே வீடு கட்டி மொத்தமாக இழுத்தோம். அப்போ அந்த இடத்த கொடுக்கும்போது அந்த ஒரு வாத்தியார் முதல்ல குடியிருந்தார். அந்த வாத்தியார் வந்து நான் விற்றுட்டு நான் போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் கூட வாங்கிக்கலாமே அப்படின்னாரு. அதாவது என்னென்னா, அந்த வீடு எப்படிப்பட்ட வீடுங்கிறது அவருக்கு தெரியும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மந்திரவாதியை கூட்டி வந்து என்ன செய்வார், மந்திரத்தை ஓதி எதையாவது செஞ்சு அந்த எலுமிச்சம்பழம் தான் அந்த ஜன்னல் வழியாக போட்டோம்னா எங்கள் வீட்டு அந்த அன்னைக்கு வந்து அது காலியாக இருந்த இடத்துல வந்து விழுகும். அப்போ அவர் அவரே சொன்னார் ஒரு நாள், நீங்கள் இதை வாங்க வேண்டாம், அது நல்ல வீடு இல்லை அப்படின்னார். சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்தில் வித்தின் எ செகண்டில் சொல்கிறாரு, நீங்கள் வாங்குங்க, நீங்கள் ஜெபிக்கிறவங்க, நீங்கள் எல்லாம் மாற்றிடுவீங்க அப்படின்னு. அப்போ என்ன தெரியுது, ஜெபிக்கிறவங்கள் இருந்தால் அந்த இடத்துல தேவன் ஆசீர்வாதத்தை, விடுதலையை கொடுக்குறார் என்பதை ஜனங்கள் அறிந்திருக்கிறாங்க. நம்முடைய விசுவாசத்தை அவங்க பார்க்குறாங்க. இவங்க ஜெபம் பண்ணால் நல்லா ஆகும், ஜெபிக்கிறவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்படுறேன், கேட்குறேன். அதனால் நீங்கள் உங்கள் விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்களை தேடி ஜனங்கள் வருவாங்க. நீங்கள் அவர்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது பரலோகத்தில் இருக்க கர்த்தர் கேட்டு விடுதலை தருவார். அல்லேலூயா. இவன் வந்து கேட்குறா, யாருக்காக கேட்குறா? தான் பிள்ளை பாதிக்கப்பட்டு இருக்குது, அவளுக்கு விடுதலை வேணும், நீங்கள் சுகப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். சில வேளையில் நாம் ஜெபிக்கிற வேளையில் தேவனிடத்துலேருந்து பதில் வராமல் அமைதியாக இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நீங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தாலும் சரி, உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஜெபம் இன்னும் கேட்கப்படலையே, இன்னும் பரலோகத்துக்கு எட்டப்படலையே. ஒருவேளை பரலோகத்துக்கு எட்டி இருந்துச்சுன்னா உங்கள் இருதயத்தில் பாரம் குறைஞ்சிருக்கும். நம்முடைய ஜெபம் கேட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாகும் இல்லையா? ஆனால் அது கிடைக்காத பட்சத்தில் இன்னும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கலை அல்லது கேட்கலைன்னு அர்த்தம். அதே போல் இவளுடைய ஜெபத்தையும் வேண்டுதலையும் கேட்டுக்கிட்டே வரா. பின்படந்தே வந்தா ஆண்டவர் அமைதியாக வர்றார். சீசர்கள் தான் கேட்குறாங்க, ஆண்டவரே இவ வந்து ரொம்ப அலட்டி வந்துக்கிட்டே இருக்கிறாளே, ரொம்ப வேண்டுதல் பண்ணிக்கிட்டே வராளே, பின்தொடர்ந்தே வராளே, எதையாவது சொல்லி அனுப்புங்களேன். யாருக்கு? சீசர்களுக்கு ஆதங்கம். ஆண்டவருக்கு ஆதங்கம் இருக்குது, ஆனால் அதை வெளிப்படுத்தவே இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளுக்காகத்தான் நான் பாப்பா வந்திருக்கிறேன், இந்த உங்களுக்கெல்லாம் நான் வரல அப்படிங்கிறாரு. அடுத்தது அவள் என்ன சொல்கிறா? அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கீழே விழுந்துட்டா, எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். அப்போ திருப்பி அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். இதெல்லாம் ஏன் செய்கிறாருன்னா அவளுடைய விசுவாசத்தை வெளியே கொண்டு வரணும், அதுதான் நோக்கம். உங்கள் விசுவாசத்தை வெளியே கொண்டு வருவதற்கு சில பிரச்சனைகள் வரலாம், ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம், போராட்டங்கள் வரலாம். ஆண்டவர் பாதத்தில் விழுந்துருங்க, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் கெதி, நீங்கள் தான் கெதி எனக்கு சொன்ன உடனே அவர் என்ன திருப்பி பதில் சொல்கிறாரு. கதின்னு சொன்னி விழுந்தும் கூட ஆண்டவர் பதில் என்ன சொல்கிறாரு தெரியுமா? வந்து ஆண்டவரே உதவி செய்யும் என்று ஆண்டவருக்கு பணிந்து கொண்டால் அவள் நோக்கி
அவளை நோக்கி என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளுடைய அப்பத்தை, அதாவது உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த அப்பத்தை நாய்க்குட்டிகளாக உங்களுக்கு நான் கொடுக்கவே. அந்நிய ஜனத்தை பார்த்து சொல்கிறான், நாய்க்குட்டிகளுக்கு நான் போட மாட்டேன். என் அப்பத்தை, பரிசுத்த அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன். அதுக்கு அவ என்ன சொல்கிறா பாருங்க, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இப்போ நாய் கீழே விற்கிறத தானே திங்கும். நான் நாய் தான் ஆண்டவரே. பார்த்தீங்களா? ஆண்டவர் முடியாதுன்னே வர்றாரு, அவளை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஆனால் அவள் விடவே இல்லை. அவருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்துக்கிட்டே இருக்குது. சரண்டராயும் கூட ஆண்டவர் கேட்கல, நாய்க்குட்டிகளுக்கு நான் போட மாட்டேன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அவளுடைய விசுவாசம் அப்படியே தளர்ந்து விழுவில் இன்னமும் மேலே போகுது. மெய்தான் ஆண்டவர், நான் நாய்க்குட்டி தான், ஆனால் மேலே இருந்து கீழே விழுகிற துணிக்கைகளை தின்னுமில்ல, அந்த துணிக்கைகளாவது கொடுங்க, அதில் ஒரு கிருபையை தாங்க அப்படின்னு விடாப்பிடியாக கேட்குற பாருங்க. அப்போ தான் ஆண்டவருடைய உள்ளமே உடையுது. ரைசலா அவர் என்ன சொல்கிறார் இப்போ? அதற்கு பிரதியுத்தரமாக, சரியே உன் விசுவாசம் ரொம்ப பிக்கு, ரொம்ப பெருசு, உன் விசுவாசம் பாருங்க. ஆரம்பத்திலேருந்தே பார்த்துக்கிட்டு வர்றாரு. அவள் தொடர்ந்து வருகிறதை பார்க்குறாரு. ஆண்டவர் பேசாமல் இருக்கும்போது கூப்பிடுகிறா. அவள் கேட்டாலும் அவள் என்ன செய்கிறா? பாதத்தில் விழுந்துட்டா, சரண்டர் ஆகிட்டா. நீங்கள் தான் கொடுக்க முடியாது, நாய்க்கு போட முடியாது. மெய்தான், நாய் தான். ஆனாலும் அந்த துணிக்கைகள் கீழே விழுகிறதை தின்னுமே. கர்த்தரே அசந்திருப்பார்ல. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்ம பிள்ளைகள்கிட்ட இல்லையே. அப்போ என்னது? உன் விசுவாசம் ரொம்ப பெருசுப்பா, ரொம்ப பெருசு. அந்த விசுவாசத்தை பார்க்குறேன். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள்னு சொன்ன அந்த நிமிஷமே அவள் வீட்டில் இருக்கிற மக எழுந்துச்சு உட்காந்துட்டா. ரைஸ்லா, இதுதாங்க நம்முடைய விசுவாசத்தின் அளவுனால தான் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் ரட்சிக்க முடியும். உங்கள் விசுவாசம் உறுதியாய் பெருசாக இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பம் உங்கள் நிமித்தமாக பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும், சுகம் உண்டாகும். உங்களுடைய விசுவாசத்தின் மீது எல்லாமே நடக்கும். விசுவாசமாக இருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசமாக இருங்க, என்னிடத்துல விசுவாசமாக இருங்கன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசம் இல்லாமல் நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. சில சமயத்தில் நமக்கு போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். நிறைய தடவை ஜெபம் பண்ணுறோம். சில சமயத்தில் உடனே ஜெபம் கேட்கப்படும். சில சமயத்தில் ஜெபம் ஒரு வாரம் போராடி ஜெபத்தாலும் வரவே வராது. ரிவைன் 2 நாளைக்கு முன்னாடி வயிறு வலிக்குன்னு சொன்னால், வயிறு எதனால வலிக்குன்னு எனக்கு தெரியல, ஜெபம் பண்ணுங்க தாத்தான்ட்டு என்கிட்ட உட்காந்தான். ஏன்டா வயிறு வலிக்குது, என்ன சாப்பிட்டேன்னு. அப்போது கையை எடுத்து அவனை எடுத்து கையில் என்ன செய்யறான், வயிற்றில் வைக்கிறான். அவன் வயிற்றில் வச்சுக்கிட்டான். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணேன். கொஞ்ச நேரத்தில் சரியாயிருச்சு. ஆனால் சாயந்தரம் திருப்பி வயிற்று வலி வந்துருச்சு. எனக்கு சந்தேகமாகிடுச்சு, என்னடா ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு தானே விடுதலை கொடுத்தாரு, திருப்பி வயிறு வலி வந்துருச்சு. ஆண்டவர் சுகம் கொடுத்தா பூரணமான வயிறு இதாக தானே இருக்கும். அப்போது இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது, அப்புறம் கடைசியில் நான் சொன்னேன், ஆஸ்பத்திரிக்காவது நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு. ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. இப்போ போராட்டம், பிசாசுடைய போராட்டம். சரி, அதுக்காக கடிஞ்சு ஜெபம் பண்ணும்போது சரியாயிடுச்சு. இப்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்முடைய விசுவாசம் அதோடு ஒழிந்துடக்கூடாது. ஒரு ஜெபம் கேட்கலையா, அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் கேட்கப்படுவதற்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதையெல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டும். நம்ம போராட்டம் இல்லாமல் இல்லைங்க, போராட்டம் இருக்கத்தான் செய்யும். உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் இருக்குது, உபத்திரவம் உண்டு. ஆனாலும் விசுவாசத்தில் இருங்க, அதுதான் அர்த்தம். ஆனாலும் தைரியமாக இருங்க. ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் எல்லாவற்றிலும் ஜெயித்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் அவர் ஜெயித்திருக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் மாத்திரம் உறுதியாக இருங்கள்னு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 37:4-5 வாசிங்க. விசுவாசத்தோடு நம்ம ஏற்படுது. கர்த்தரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருங்க. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வார்? விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில்
மனமகிழ்ச்சியாய் தேவனை ஆராதிங்க. இன்றைக்கி நம்ம ஆராதித்தோம். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தும் ரொம்ப நல்ல ஆராதனை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அது பிரியமான ஒரு ஆராதனை, சந்தோஷமான ஒரு ஆராதனையை தேவனுக்கு செலுத்தியிருக்கிறோம். ஆகவே நம்முடைய அந்த மனமகிழ்ச்சி தான் நமக்கு சுகத்தை கொண்டு வருகிறது. ஏன்னா நம் விசுவாசத்தோடு தேவன் இன்னார் என்பதை அறிந்து அவருக்கு செய்கிற கனத்தையும் மகிமையும் அவர் கண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர் உன் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நீ என்ன வேண்டுதல் பண்ணுகிறாயோ அதை உனக்கு அருள் செய்யப்படும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் என்ன விரும்புகிறீர் அல்லது என்ன விருப்பத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறீர், அதை தேவன் அருள் செய்கிறார். அப்படின்னா உதவி செய்கிறார், கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 5. அடுத்தது உன்னுடைய வழி என்ன, அதெல்லாம் கர்த்தருக்கு. அதை என்னன்னா இதை சொல்கிறேன்னா, விசுவாசத்தோடு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களே உங்களுடைய வழிகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேலே விசுவாசமாக இருங்க. அவரே காரியத்தை. அப்போ நீ விசுவாசமாய் நம்பிக்கையாய் நீ செயல்படும் போது இருக்கும்போது அவரே உங்கள் காரியங்களை இன்னைக்கு வாய்க்க பண்ணுவார். நம்புறீங்களா? சாரிபாத் விதவை எலியாவுடைய வார்த்தையை கேட்டு செஞ்சான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செய்யுங்க, அற்புதத்தை காண்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அதிசயம் உங்கள் வீட்டில் நடக்கும். நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். தேவனுடைய பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த வசனத்தை வரேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1 to 9 வரைக்கும் உள்ள வசனங்கள். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு அவர் கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே போகும்போது அங்கே 100க்கு அதிபதி ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு பிரியமான வேலைக்காரன் இருக்கிறான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு அவஸ்தையாக இருக்கிறான், மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். நேரடியாக அவன் போகல. அவருடைய வேலை, அதாவது இயேசுவை விசுவாசிக்கிற வேலைக்காரர்களை கூப்பிட்டு நீங்கள் போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், சொல்லுங்கள், இந்த காரியத்தை சொல்லுங்கள் என்று சொல்கிறாங்க. அவர்கள் போய் என்ன செய்கிறாங்க? இப்போ அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீ இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரமானாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான் என்றார்கள். இந்த இயேசுவின் சீஷர்கள் சொன்னதை கேட்டு இப்போ என்ன செய்கிறாரு? அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது இப்போ 100க்கு அதிபதி ஒரு எண்ணம் வருது. 100க்கு அதிபதி என்ன செய்கிறான்? சிநேகிதரை கூப்பிட்டு நீங்கள் அவரிடத்துல போய், ஆண்டவரே நீங்கள் வருத்தம்லாம் பட வேணாம், நீங்கள் நடந்து அங்கே வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், ஆமாம், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரமானாக என்ன, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லை, நான் உம்மிடத்தில் வர்றதுக்கு நான் பாத்திரம்னு இல்லை, ஆனால் நான் ஒன்று விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லி என் வேலைக்காரன் குணமாகும். இது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறான்? அடுத்த வசனம் சொல்கிறான், அவனே சொல்கிறான், நான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் தெரியுமா? 100 பேருக்கு வைத்து வேலை வாங்கிறதுக்கு உண்டான அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு அவன் கீழ்பட்டிருக்கிறான். அந்த அதிகாரத்தை பெற்றவனுக்கு அவனுக்கு கீழே இருக்கிற 100 பேரும் சொல்கிறத கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. வான்னா வரான், போனால் போகிறான், இதை செய்யணும், அதை செய்யாதன்னா செய்யாமல் இருக்கிறான். இப்படிப்பட்ட இருக்கிற நீங்கள் வந்து நான் சொன்னதை நீங்கள் கேட்டு இங்கே வர்றதுனால வேலைக்காரில் ஒருத்தராக நான் நினச்சிடக்கூடாதே. அதனால் ஏன்னா நான் வர சொன்னால் ஒருத்தன் வரான், அதுபோல் நீங்கள் உங்களை பார்த்துடக்கூடாதே. ஆகவே ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லை, நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கும் பாத்திரம் இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, இவனுக்கு குணமாவான். இந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் பாருங்கள். இயேசுவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, தம்மனுக்கு பின் செல்கிற வந்து கொண்டு இருக்கிற பிறலான ஜனங்களை பார்த்து பேசுகிறாரு. இஸ்ரவேலருக்குள்ளும்
நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். அன்னைக்கு பின்தொடர்ந்து வந்து கொண்ட சீசர்களையும் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லை பாருங்கள். ஆண்டவரே பார்த்தது இல்லையா? அப்போ அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதுன்னு பாருங்கள். தனக்காக அல்ல, என் கீழே வேலை செய்கிற ஒருத்தனுக்காக நான் அவன் மன்றாடுகிறான். அதுலேயும் ஆண்டவர் வர்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல, நானும் அவர்கிட்ட போகிறதுக்கு பாத்திரம் அல்ல. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், அந்த வார்த்தையில் தான் விசுவாசத்துக்கிறான். அந்த வார்த்தை அவனை குணப்படுத்தினது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையினால் எல்லாமாகுமே. உம் வார்த்தையிலே எல்லாமாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நீங்கள் சொன்னால் போதுப்பா, என் இருதயம் களிப்படையும், சந்தோஷமடையும், மகிழ்ச்சி அடையும், துக்கம் மாறும், சந்தோஷம் வரும், இருக்க இருள் நீங்கும். எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஏதாவது ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவரே. சில சமயத்தில் நான் உட்காந்து கேட்பேன், ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, ஒரு வார்த்தை நான் ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு காண்பீங்க. அப்போ கர்த்தர் காண்பிப்பார். இந்த வாக்குத்தத்தத்துக்காக இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கி சொல்லணும். நான் நேற்று சமயத்தில் உட்காந்து, ஆண்டவரே நாளைக்கு 1ஆம் தேதிக்கு ஒரு வார்த்தை வேணும், அந்த வார்த்தையை காண்பீங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் ஆண்டவர் வேதத்தை திருப்பும் பொழுது இந்த வசனத்தை தான் காண்பித்தார். எனக்கு அவசரம், ஏசாயா 25:8 என்ன சொல்கிறாரு? என்னது? கண்ணீர் துடைக்கப்படும், நிந்தை நீங்கும். அந்த வசனத்தினுடைய கருப்பொருள் கண்ணீர் துடைக்கப்படும். ஏன் அப்படின்னா, இதற்கு காரணமான மரணம் இயேசுவின் சிலுவை மூலம் விழுங்கப்பட்டது. மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்னு சொல்லப்பட்டது. அப்போ அந்த மரணம் இயேசுவின் சிலுவையினாலே விழுங்கப்பட்டது. அதனால் நம்முடைய கண்ணீரும் துடைக்கப்பட்டது, நிந்தையும் மாறும். அப்போ இயேசு நம்முடைய எல்லா கண்ணீரையும் அவர் ஏற்றுக்கொண்டார், நிந்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இனி நீங்கள் அழுக வேண்டியது அவசியம் இல்லை, கண்ணீர் சிந்த வேண்டுவது அவசியம் இல்லை. தேவ சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே இந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசம் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தை கூட அவர் விசுவாசம், அது அவன்கிட்ட இருக்க அந்த விசுவாசத்தை உங்கள்கிட்ட நான் பார்க்கலையே. அதுபோல் புறஜாதிகிட்ட கூட நிறைய பேர் இயேசுவிடத்தில் விசுவாசம் வச்சுருக்காங்க. அவங்க புறஜாதிகள் இயேசு மேலே நல்ல விசுவாசம் வச்சுருக்காங்க. அவர் தான் தெய்வம் என்று நல்லா தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அவர்கள் அந்த சொசைட்டியை விட்டு வெளியில் வர முடியல. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, வர முடியாவிட்டாலும் நாங்கள் இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதுபோல தான் 100க்கு அதிபதி. எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் வெளியில் வர முடியல. பகிரங்கமாக வெளியில் வந்து உங்களை சந்திக்க என்னால் முடியல. அதனால தான் உங்களிடத்தில் வருவதற்கும் நான் தகுதி இல்லாத பாத்திரமாக இருக்கிறேன். நீங்கள் என்கிட்ட வர்றதுக்கும் தகுதி இல்லாமல், ஏன்னா ஆண்டவர் வந்துட்டார்னா அவனுடைய நிலைமை மாறி போய், அதாவது அவனுடைய 100க்கு அதிபதியுடைய வேலையை விட்டு நீக்கலாம். ஸோ அதனால் அவன் சொசைட்டி அல்லது அவனுடைய அந்தஸ்து அதை பார்த்து என்ன செஞ்சுருக்கான். இருந்தாலும் கர்த்தர் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே அவன் விசுவாசம் ஆகிட்டான். உலகத்தானருக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்குதுங்க, நம்மளே காட்டிலும், பைபிளை தூக்குற நம்மளே காட்டிலும் அவங்களுக்கு விசுவாசம் நிறைய இருக்குது. பார்க்கும்போது சில சமயத்தில் அவங்க பேசுகிற வார்த்தைகள், சொல்லுகிற காரியங்கள்லாம் பார்த்தா நம்மளை விட அவங்களுக்கு விசுவாசம். ஆமாம்,
அதனால் அவங்க விசுவாசத்தை காட்டிலும் நம்ம விசுவாசம். அதான் நான் சொல்கிறாரு, பரிசேயர் சதுசேயர் வேத பாரகர்களுடைய விசுவாசத்தை காட்டிலும் அவருடைய கிரியைகளை காட்டிலும் உங்கள் கிரியைகளும் உங்கள் விசுவாசமும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய விசுவாசம் அளவு இன்றைக்கி இப்படி இருந்தால், இந்த கானானியஸ்திரி அடுத்த லெவலுக்கு போனான், அது அடுத்த லெவலுக்கு போனான், கடைசியில் இப்படிப்பட்ட பெரிய விசுவாசம். இவன் எல்லா அதிகாரம் கொண்டவனாக இருந்தாலும், அவனுக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாலும், கர்த்தரை அந்த மாதிரி பார்க்காதபடி அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி வார்த்தையின் மேலே விசுவாசிக்கிறான். ஆண்டவர் பார்க்குறார், ஆச்சரியப்படுகிறார். இவங்கள்ட்ட இருக்கிற விசுவாசம், இந்த 100க்கு அதிபதிட்ட இருக்கிற விசுவாசம் இஸ்ரவேல்கிட்ட கூட இல்லையே. அவ்வளோ பெரிய விசுவாசம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. என் பிள்ளைகள் விசுவாசத்தில் நிரம்பி இருக்கிறாங்க. ஆமாம், ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நம்மளை கனப்படுத்தணும். நான் சில பேருக்கு ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், ஆண்டவரே இவங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி இவங்களை ஆசீர்வதிங்க. சும்மா ஆசீர்வதின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இவங்க விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கர்த்தர் இவர்களை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபம் பண்ணிடுவேன். கர்த்தர் அதை கேட்பார், நிச்சயமாக கேட்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா ஊழியக்காரனை விசேஷித்த கிருபையினால் நிரப்பி இருக்கிறார். இந்த ரட்சிப்பின் உடையை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வைத்திருக்கார். அந்த ரட்சிப்பின் உடை என்ன தெரியுமா? தேவனுடைய மகிமையும் வல்லமை, அந்த பிரசன்னம், அதனுடைய கிரியைகள் எல்லாமே அடங்கி இருக்கிற ஒரு காரியம், ஒரு ப்ரொடெக்ஷனை. ஊழியக்காரனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இந்த ரட்சிப்பின் அவஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் மூலியமாக சொல்லப்படுகிற வார்த்தைகள் பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு சந்தோஷத்தை என்னது கொடுக்குமா கொடுக்காதா? நீங்கள் வசனம் 132வது சங்கீதத்தில் 15வது விஷயம், கர்த்தர் வந்து இந்த இது என்றென்றைக்கு நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன், அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தி ஆகுவேன், அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். ஆமாம், அதில் உள்ள பரிசுத்தவான்கள்லாம் நீங்கள் தான். ஆசாரியர்களாகிய எங்களுக்கு அந்த ரட்சிப்பின் உடையை உடுத்தும் பொழுது எங்கள் மூலியமாக வரக்கூடிய சகல ஆசீர்வாதங்களும், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களும் அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எப்படி இருக்குமா? மிகவும் கம்பீரிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள். அந்த கிருபைகளை தேவன் கொடுத்துருக்கிறார். அப்போ உங்களுக்காக ஜெபிக்கும்போது நாங்கள் சாதாரணமாக ஜெபிக்கிறது இல்லை, உங்களுடைய சந்தோஷம் மிகுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. ஆகவே இந்த காரியத்தில் பார்க்கும்போது ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துகிற தேவன், அந்த ரட்சிப்பினாலே ஜனங்கள் பரிசுத்தவான்கள் என்று உங்களை தான் சொல்கிறாரு, அவர்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அல்லேலூயா. சரி, இந்த லூக்கா சுவிசேஷத்தில் அதை நம்ம வாசித்தோம். 100க்கு அதிபதியுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிங்க. சமாதானத்தோட, அது எந்த சம்பவத்தை சொல்கிறாரு? எந்த ஸ்திரியை நோக்கி? எந்த ஸ்திரியை நோக்கி? பாவியான ஸ்திரீ. அந்த பாவியான ஸ்திரியுடைய செயல் என்ன இருந்துச்சு? அதாவது ஒரு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் என்னை விருந்துக்கு கூப்பிட்றீங்க. அதான் கூப்பிட்றேன், நீங்கள் கூப்பிட்றீங்க, நான் வரேன். வந்தால் என்ன செய்வீங்க? வாங்க பாஷா உட்காருங்க, கொஞ்சம் தண்ணி கொண்டாந்து கொடுப்பீங்க, அடுத்தது காஃபி கொடுப்பீங்க, ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க. சரிங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணலாம் அப்படிம்பீங்க. போயிட்டு வாங்க பாஸ்டர். இல்லை, பொதுவாக வந்து அப்படி தானே நம்ம செய்கிறோம், ஜெபம் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. அது மாதிரி தான் அங்கே கூப்பிட்டுருக்காரு, அவரும் போயிருக்காரு, விருந்துக்கு போயிருக்காரு. விருந்து நடக்கிற நேரத்தில் அந்த வழக்கம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களை விருந்துக்கு கூப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு கால்களுக்கு தண்ணீர் கொடுப்பாங்க. நீங்கள் கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க, யாராவது வந்துட்டாங்க புதுசாக வர்றாங்க, அல்லது வீட்டில் இருக்கிறவங்களே வேலைக்கு போயிட்டு சாயந்தரத்தில் வர்றாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் செம்போடு வெளியே வந்து நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எதுக்கு தெரியுமா? காலை கழுவிட்டு உள்ள வாயா.
நீ வாட்டுக்கு உள்ளே வந்துடக்கூடாது, காலை கழுவிட்டு தான் உள்ளே வரணும். வந்து உட்காந்ததுக்கப்புறம் காஃபியோ டீயோ, அந்த காப்பி தண்ணின்னு சொல்லுவாங்க, டீ தண்ணி தானே, கருப்பட்டி காப்பி கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் இளைப்பாரிட்டு சாப்பிட உட்காந்துருவாங்க. இது இந்த கிராமத்தினுடைய வழக்கம். யார் போனாலும் தண்ணி கொடுத்துருவாங்க. சாப்பாடாமல் போக விட மாட்டாங்க, நம்மளே போகவே விட மாட்டாங்க. பொண்ணு பார்க்க போயிருந்தேன் நான், என் மனைவியை. சரி, பொண்ணு பார்க்க போகும்போது கூப்பிட்டாங்க. மாமனார் தான் முன்னாடி வந்தார், மாமியாரை காணோம். மாமனார் வாங்கப்பா அப்படின்னாரு. சரி வரேன். தென்னை மரத்துக்கு கீழே என்னை சேர் போட்டு உட்கார வச்சார். தண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க, ப்ளீஸில் கொடுத்துட்டு, சரி நாங்கள் போயிட்டு வரோம், போயிட்டு வந்து பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். நீங்கள் லெட்ரு போடுங்க. அப்போ எல்லாம் லெட்ரு தான், ஃபோன்லாம் கிடையாது. நீங்கள் லெட்ரு போடுங்க, உங்களுடைய விருப்பத்தை சொல்லி லெட்ரு போடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் கிளம்பும்போது, என்ன கிளம்பிட்டீங்க அப்படிங்க. அப்புறம் என்ன செய்ய சொல்கிறீங்க, உட்காந்து சாப்பிட்டு போங்க. யார் எவருன்னே தெரியாது, பொண்ணு பார்க்க வந்துருக்குறோம், போடா அப்படின்னு நான் விரட்டியிருக்கலாம்ல. ஆனால் என்ன செய்கிறாரு, ஆமாம் உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு. பார்த்தீங்களா, அந்த பழக்கம், அந்த கிராமத்தினுடைய அந்த பண்பாடு பார்த்தோம்னா அப்படியே அதிர அவசியம் நம்மளெல்லாம். சாப்பாடு நம்ம இப்போ தான் புதுசாக போகிறோம், அவங்க சாப்பாடு போட்டு திருப்திப்படுத்தி, நீங்கள் இந்த இடத்த போட்டு போய் உங்களுக்கு பொண்ணு பிடிச்சாலும் பிடிக்கலானாலும் சந்தோஷமாக சாப்பிட்டு போங்க அப்படின்னு அனுப்பிச்சாங்க பாருங்கள். அதுதான் பண்பு, அதுதான் அன்பு, அதுதான் தேவனுடைய உபசரிப்பு. அந்த உபசரிப்பு அந்த கிராமத்து சைடில் பார்க்கலாம். அதுபோல் இந்த கிராமத்தில் எப்படி ஆண்டவர் போன இடத்துல தண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தா தண்ணியும் கொடுக்கல, எண்ணெய் வைப்பாங்கன்னு பார்த்தா எண்ணெயும் வைக்கல, வாங்கன்னு உள்ளே கூட்டி போயிட்டு உட்கார வச்சுட்டாங்க. என்னன்னு சாப்பாடும் போடல, ஒன்றும் போடல, உட்காந்துக்கிட்டே இருக்காரு. பக்கத்தில் இருக்கிற ஒரு பாவியான ஸ்திரீ பார்த்தா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த விலையேறப்பட்ட இந்த தைலத்தை கொண்டு போய் பாத்திரம் ஊற்றி தன்னுடைய தலைமயிரை, யாருமே தன்னுடைய முடியை யாருடைய பாதத்துலேயோ புருஷன்கிட்ட கூட அந்த முடியை என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி அவங்களுக்கு டைப்பு, முடியை தொடக்கூடாது, முடிய. ஆமாம், முடி இல்லையா, இப்போ பாப் கட்டிங் வெட்டிக்கிட்டாங்களாம். அதனால் அவள் என்ன செய்கிறான், முடியை பாதத்தை வச்சு தொடச்சி, ஆமாம் துண்டுலையோ துணியிலையோ துடைக்கலை, முடியிலையோ தொடச்சிட்டா. ஏன்னா இந்த மகிமை அவருக்கு. பெண்களுடைய குணமே அதுதாங்க. என்ன இருந்தாலும் இதெல்லாம் ஒன்று கர்த்தருக்கு கொடுத்துருவோம் முதல்ல, அப்புறம் பார்க்கலாம். ஆமாம், ஹல்லேலூயா. அதைத்தான் சார் அந்த மகிமை, இந்த முடி தான் உங்களுக்கு மகிமை. பெண்களுக்கு மகிமை எது? அதனால தான் யாருக்கும் அந்த முடியை தொட விட மாட்டாங்க, செய்ய விட மாட்டாங்க. அதுதான் அலங்காரம் அவங்களுக்கு, அதுதான் முக்காடு அவங்களுக்கு. இதை வெட்டக்கூடாதுன்னு ஆண்டவர் பைபிளில் எழுதி வச்சுருக்காரு இல்லையா. ஆனால் அவள் என்ன செய்கிறா, இந்த மகிமை உமக்கு தான், உன் காலில் வைக்கிற ஆண்டவரே. விசுவாசம் பார்த்திங்களா எப்படி தொடச்சி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசம் பெருசு, உன் பாவம். இந்த விசுவாசம் அவள் பாவத்துக்காக வரல, ஆனால் ஏதோ ஒரு குறை அங்கே இருக்குது, அதை நான் நிவர்த்தி செய்வதற்கு போகிறேன். என்னிடத்தில் இருக்கிற விலையேறப்பட்டதை நான் கொடுக்கத்தான் போனான். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க போகல, அவள் செய்தா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவளுடைய விசுவாசத்தை பார்த்து அவளுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து எல்லாருக்கும் சாட்சியாக விளங்கும்படி கர்த்தர் வச்சிட்டார். ஆண்டவர் யாரையும் நேசிக்கிறார் என்பதை இது மூலியமாக அறிந்து கொள்ள முடியும். விசுவாசம் இருந்தால் உங்கள் மேலேயும் அவருடைய பிரியம் இருக்கும். நேசிக்கிறார், உங்களையும் அதிகமாக நேசிக்கிறார். விசுவாசமாக இருப்போம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தின் அளவு அப்படியே நின்று விடாதபடி அது பெருகணும், வளரணும், தலைக்கணும், மேலே போகணும். 100க்கு 100 அதிபதிக்கு எப்படி இருந்துச்சோ அதை காட்டிலும் பெரிய விசுவாசம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தின் அளவை எங்களுக்கு வர்த்திக்க பண்ணும். ஒரு சகோதரன், ஒரு தகப்பன் கேட்டான், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்குறான். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படியாக தேவ சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் விசுவாசம் குறைவானது. இந்த விசுவாசம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எனக்குள்ளே பெருக வளர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன்.
விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகணும் ஆண்டவரே. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் ஆண்டவரே. விசுவாசத்தில் தளர்ந்து விடாதபடி விசுவாசத்தில் உறுதிப்பட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர். நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த கால வேளையில் கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு நாங்கள் பங்கு பெற்றிருக்கிற இந்த பந்தியில் பங்கு பெற்ற யாவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவேளை யாராவது அபாத்திரமாய் இந்த பந்தியில் பங்கு பெற்றிருப்பார்களானால் அவர்களை தயவாய் மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் அவர்களுக்காக விழுந்து மன்றாடுகிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவர்களை பாவத்தை மன்னித்து அவர்கள் மேலே எந்த தவறு இருந்தாலும் மன்னித்து கர்த்தாவே அப்பா அவர்களை விடுதலை ஆக்கும்படியா சோப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற யாவர் மேலும் உங்களுடைய கரம் அமரட்டும். உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும். உங்களுடைய சுகமாக்குற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேவன் அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.